صل على محمد وعلى آل محمد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم يصبح على كل سلامة من أحدكم صدقة وكل تسبيحة صدقة وكل تحميدة صدقة وكل تهليلة صدقة وكل تكبيرة صدقة وأمر بالمعروف ونهي عن المنكر صدقة ويجزئ من ذلك ركعتان يركعهما من صلاة الضحى رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே பலகோடு ஜீவராசிகளையும் மண்ணிலே மனுவர்க்கத்தையும் ஜில்வர்க்கத்தையும் படைத்து பரிபாலித்து இரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இரட்சகனாகி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் இணைந்திணையற்றவன். அவன் மற்றவர்கள் வணங்கப்படுவதை, அழைக்கப்படுவதை, எல்லை கடந்து புகழப்படுவதை வெறுப்பவன். அவனை தவிர வணங்கப்படுவதற்கு வேற நாயன் இல்லை என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சாந்தி நபி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அரிச்சுவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று மேலும் பிரார்த்தனை செய்ததன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை உள்ளத்தால் அன்பு வைத்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றிக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாட்களில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தொழுகை, நஃபில் தொழுகை, அந்த தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களை அடிக்கடி சொல்லுவார்கள். பெண்களை பார்த்தா அடிக்கடி அவர்களுக்கும் கூட ஞாபகப்படுத்துவார்கள், பிள்ளைகளுக்கு கூட ஞாபகப்படுத்துவார்கள். வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு பொறுப்பை, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த கூடியவர்கள் தொழக்கூடிய தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதுதான் நபியுடைய வாழ்க்கையில வரலாற்றில அதிகமாக நபி அவர்கள் பின்பற்றிய ஒரு தொழுகை ஸலாத்து துஹா, துஹாவுடைய தொழுகை என்று சொல்லுவாங்க. கனிவான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபியாக ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்தார். நமக்கும் சொன்னாங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கை 60-70 வாழ்க்கை. மனைவியோட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு நாம் விரும்புகிறோம். பிள்ளைகளோட, பெற்றோர்களோட, சகோதர சகோதரிகளோட, நமக்கு மேல் இருக்கக்கூடியவர்களோட, துனியால இருக்கக்கூடிய எத்தனையோ நோக்கங்களுக்காக பல தொடர்புகளை ஏற்படுத்த விரும்புகிறோம். ஆனா இதெல்லாம் ஒரு தாவக்காரிக்க அவசரமாக முடிஞ்சு போயிடும். நேற்று போய் நல்லா இருந்த ஒரு மனிதர் மாத்திரையில இருந்து மோட்டர்பைக்ல வந்தாரே வெலிகமைக்கு, 61 வயசு, நல்லா ஆரோக்கியமா இருந்த மனிதர் வாகனத்துல அல்லது மோட்டர்பைக்ல வார நேரம் ஹார்ட்டை பட்டு அப்படியே வாகனம் திரும்பிச்சு போயிட்டு முட்டினாரு, மௌத்தாயிட்டார். அருமையான சகோதரர்களை, பெரியார்களை, நான் என்ன சொல்ல வரேன்டா, எந்த மனிதனுடைய மௌத்து எப்போ வரும்னு தெரியும். அந்த நேரத்துல மனைவி, மக்கள், இந்த துனியால சம்பாதிச்சது எல்லாத்தையும் விட்டு நாங்க போய் அல்லாஹ்வின் பக்கம் தான் மீறும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில சுபஹுக்கு பின்னால் ஒரு பயான் செஞ்சாங்க. அந்த பயான்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅ ثم كاد يذكر الله تعالى حتى تطلع الشمس ثم صلى ركعتين كانت له كأجر حجة وعمرة تامة رواه الترمذي وصححه الألباني رحمه الله عليه. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹாபாக்களே, நீங்க சுபஹுடைய ஜமாத் மிக மிக முக்கியம். இந்த இமாம் ஜமாத்தை விட்டுடாங்க.
இந்த இமாம் ஜமாத்தாக நீங்க தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்து சூரியன் உதிச்சதுக்கு போனால ஒரு கொஞ்ச நேரம் மக்ரூஹான நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதுக்கு பின்னால 2 ரகாத் தொழுதான். உலமாக்கள் சொல்றாங்க அந்த தொழுகை லுஹா தொழுகையுடைய ஆரம்பம். இந்த 2 ரகாத்தை நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க. இது ஹஜ்ஜுடைய உம்ராட நன்மையேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜி உம்ரா எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த பேர்ல 3500 பேர் அல்லாஹ்வின் பேர்ல நம்முடைய ஹாஜிகள் ஹஜ் செஞ்சான். கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு ஹலாலா சம்பாதிச்சு அல்லாஹ்விடத்துல எவ்வளவு பெரிய போராட்டத்தை போராடி துவா கேட்டு மற்றவர்களிடத்திலே சொல்லி அருமையானவர்களே ஹஜ்ஜிக்கு போறான். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறான். அடுத்த வருடம் எல்லாம் ஹஜ் செய்யறதுக்கு உம்ரா செய்யறதுக்கெல்லாம் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்துல மறைமுகமா துவா செய்யறான். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜிலே இந்த திரும்புற நேரம் மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயம் வலதத்து உம்மு ரவாஹுல் புகாரி. ஒரு மனிதன் ஹலாலான முறையில் ஹஜ் செய்தால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில ஒரு குழந்தை பிறந்தா எப்படி அந்த பச்சிலம் பாலகன் சுத்தமாக பாவமில்லாததாக பிறக்குதோ இதே மாதிரி தான் திரும்புகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில சுவர்க்க வாசியாக திரும்புகிறார். கனிமான சகோதரர்களே, இது ஹஜ்ஜுடைய உம்ரா நன்மை. ஒரு மனிதன் எங்கட ஊர்ல இருந்து கொண்டு எங்கட மஹல்லால இருந்து கொண்டு இந்த 2 ரக்காத் தொழுகையில பாவங்கள் மன்னிக்கப்படுது, சுவர்க்கம் எழுதப்படுது, துன்யாவுடைய பரக்கத் எழுதப்படுதுன்னா கனிமான சகோதரர்களை யாரை மிஸ் பண்ணுவான்? ஒரு 2 ரக்காத் பள்ளியில தொழலாம், வீட்டிலே போய் தொழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவான். ஒரு நாள் ஞாபகப்படுத்தினாங்க சஹாபாக்களுக்கு, யுஸ்பிஹு அலா குல்லி சுலமா மின் அஹதிக்கும் ஸதகா வ குல்லு தஸ்பீஹத்தின் ஸதகா வ குல்லு தக்பீரத்தின் ஸதகா இலா ஆஹிரில் ஹதீஸ். ரவாஹு முஸ்லிம். சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உடம்புல 360க்கு மேல மூட்டுக்கள் மடிப்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் காலையில எழும்புற நேரம் ஆரோக்கியமா எழும்புது தானே. ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக சதகா கொடுப்பது கட்டாய கடமை என்றான். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு சதகா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அளவே சதகா கொடுக்க எங்களுக்கு வசதி இல்லையே, இந்த அளவே சதகா கொடுக்க வசதி இல்லையே, 360 சதகா எப்படி கொடுக்கிறது? சொன்னாங்க, வக்குல்லு தஸ்பீஹதி சதகா. நீங்க மனசால அல்லாஹ்வை நினைச்சு, ஏன் இறைவன் அல்லாஹ், என்ன பரிசுவன் அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் தாரவன் அல்லாஹ், என்ன ஹயாத்தாக்கிறவன் மௌத்தாக்கிறவன் அல்லாஹ், எனக்கு நோயை தாரவன் சுகத்தை தாரவன் அல்லாஹ், எனக்கு சகராத்ல ஹுஸ்னுல் ஹாத்திமா தாரவன் ரப்பு, நாளைக்கு என்ன பாவங்களை மறைச்சி நரகத்துல இருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புறவன் இறைவன், அவன் தூய்மையானவன். இப்படி சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு மனிதர் சொல்றாரே அல்லாஹ்வுடைய சிந்தனையில, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரே, அல்லாஹு அக்பர் சொல்றாரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றாரே, இது ஒவ்வொரு சதகா தான் என்றால். நீங்க மற்றவர்களுக்கு நன்மையை சொல்றீங்களே, தொழுகையை பத்தி சொல்றீங்களே, குர்ஆனை படிச்சு கொடுக்கறீங்களே, பாவத்தை நீதி விளக்குறீங்களே, இதெல்லாம் சதகா. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க லுஹாட நேரத்துல உங்களோட பிள்ளைகளை 2 ரக்காத் தொழ வைக்கிறது, நீங்க தொழுற 2 ரக்காத் யுஜ்ஸிபு மின் ذلك ரகஅதான் யர்காஹுமா மின் ஸலாத்தி ضஹா. இந்த 2 ரக்காத்தும் 360 சதகாக்களுக்கு சமம் என்றான். சுப்ஹானல்லாஹ், 2 ரக்காத் 360 சதகாக்களுக்கு சமம் என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு சதகா ஒரு மனிதர் இஹ்லாஸோட கொடுக்கிறாரு, அதுல ஃபாயிதாவை புகாரில ஹதீஸ் ஒன்று ஞாபகம் வருது, இத்தகுன் நஹர வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா. பேரித்த பலத்தை கொடுத்தாலும் மறைமுகமாக இஹ்லாஸோட சொல்லி காட்டிடாம அவங்களோட மனசு நோய்ச்சாம கொடுக்கிற சதகா உன நரகத்திலிருந்து பாதுகாக்கும் வேண்டாம். ஒரு சதகா நரகத்திலிருந்து பாதுகாக்கும் வேண்டாம். 360 சதகாக்கு சமம் 2 ரக்காத் தொழுக. நாங்க எத்தனை லுஹாவை மிஸ் பண்ணி இருக்கோம். எங்கட பிள்ளைகள் ஸ்கூல் போற நேரம் ஒரு 2 ரக்காத் லுஹா தொழ வச்சுட்டு அனுப்பினா எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்கட வீட்டுல பெண்கள் வேலை செய்யற நேரம் இந்த 2 ரக்காத் தொழுகையை ஞாபகப்படுத்தினா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆபீஸுக்கு போனதுக்கு பின்னால அங்க தொழுகையில ஒரு இடம் இருக்கும், அங்க 2 ரக்காத் ஒதுக்கி தொழுதா எவ்வளவு பெரிய பாக்கியம். கடைக்கு வரக்கூடியவங்க, கடையில
இருக்கிறவங்க இவர்களுக்கு நீ 2 ரக்காத் தொழுவன்னு சொன்னா இவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் கண்ணை பொத்தினாத்தான் இந்த நன்மை விளங்கும். கண்ணை பொத்தாத வரையில இதோட நன்மைகள் பெரியதாக விளங்க மாட்டாது. அதனால் அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையில இந்த 2 ரக்காத் தொழுகையை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஹுரைராவை பார்க்க போனான். ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறதுக்காக உஸ்தாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவரை தேடி போறான். மாணவர் தான் உஸ்தாதை தேடி போக வேண்டும், ஹதீஸை படிச்சுக் கொள்ள. அல்லாஹ்வுடைய நபியில இரக்கத்தன்மையை பாருங்க, அல்லாஹ்வுடைய நபியில கனிவை பாருங்க, அன்பை பாருங்க. மாணவரை தேடி போறாங்க படிச்சு கொடுக்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுத்தாதான் இது உலகத்துக்கெல்லாம் போகும் என்பது நபிக்கு தெரியும். அந்த அளவு படிக்கிறதுல படிச்சு கொடுக்கிறதுல மார்க்கத்தை ரொம்ப இன்பமாக அவருக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவரை தேடி போனான். தேடி போற நேரம் லுஹாவுடைய நேரம். அங்கே 2 ரக்காத் தொழுது கொண்டிருந்தார். அவர்களுடைய அடிமை வந்து ஜவாப் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா தொழுது கொண்டிருக்கிறாங்க என்றார். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஃபைன்னஹா ஸலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்மலுல் ஃபிஸால் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். யாரெல்லாம் உள்ளத்தால அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களோ அவங்க தொழுவாங்க என்றார். அவங்க இந்த தொழுகையை தொழுவாங்க. உண்மையான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப நான் என்ன இடம் போட்டுக் கொள்ளணும், நீங்க உங்களை இடம் போட்டுக்கோங்க. எங்க பெற்றோர்கள் அவர்களை இடம் போட்டுக் கொள்ளட்டும், பிள்ளைகள் அவர்களை இடம் போட்டுக் கொள்ளட்டும். எங்க உள்ள திரைகளை இறைவனோட நாங்க முஹப்பத்தா இல்லையா? இந்த நேரத்தில் ஒருவர் தொழுவதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைன்னஹா ஸலாத்துல் அவ்வாபீன் என்றார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்களை படிச்சு கொடுக்கிற நேரம் 3 விஷயத்தை சொல்லித்தாரேன், உங்களுக்கு வசிய செய்றேன், விட்டுடாங்க வாழ்க்கையில என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கூட்டாளி ஏண்ட உற்ற நண்பராகிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 3 விஷயத்தை சொன்னாங்க வாழ்க்கையில எடுத்து நடக்க. அதுல முதலாவது தான் சியாமு ஸலாஸதி அய்யாம் மின் குல்லி ஷஹர், 3 நாள் பிறப்பை முழுப்பை 4 15. இந்த 3 நாளே வாலிபர்களே நீங்க நோன்பு பிடிங்க. இந்த 3 நாளையும் சந்திரன் பூர்த்தியாக வருது. இந்த சந்திரன் பூர்த்தியாக வார நேரம் உடம்புல சூடு உண்டாகுது. எனவே இந்த உடம்பு சூட்டின் காரணமாக சில நேரம் மனிதன் பாவத்திற்கு போகலாம், மனிதன் தேவையில்லாத விடயங்களுக்கு போகலாம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வாலிபர்களுக்கு பரிசு கொடுத்தது மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அதை பின்பற்றினாங்க. மாணவர்கள் வாலிபர்களுக்கு சொன்னாங்க, இந்த 3 நோன்பையும் இஹ்லாஸோட பிடிங்க, அல்லாஹ் உங்களை ஜினால இது பாதுகாப்பா. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா கேட்டான், இது இடையில ஒரு விஷயம் வார உங்களுக்கு சொல்லி தரதுக்காக வேண்டி பரிசு தரதுக்காக வேண்டி கேட்டாங்க. உலகத்துல ஆக பெரிய பாவம் என்னடா? மாணவர்கள் சொன்னார் ஷிர்க் என்றார். மாணவர்கள் சொன்னார் ஷிர்க். ஷிர்க் தான். நாளைக்கு மன்னிப்பே இல்லாதது இந்த உலகத்துல ஷிர்க்கோட மௌத்தாகிட்டா மன்னிப்பே இல்லை. ஆனா அதல்ல ஷிர்க் அல்ல, அதைவிட பெரிய பாவம். அல்லாஹ்விடத்திலே ரோஷத்தை ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம். சொன்னார்கள், ஒரு பெண்ணோட, ஒரு தந்தையுடைய மகளோட, அல்லது ஒரு கணவனுடைய மனைவியோட, அல்லது ஒரு சகோதரனுடைய சகோதரி தங்கச்சியோட, யாராவது ஒரு பெண்ணோட ஜினா செய்வது, இந்த ஜினாவை தவிர அல்லாஹ்விடத்தில் ரோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி காட்டிய ஹதீஸ் புகாரில் வருது. கனிமான சகோதரர்களே, இந்த பாவத்திலே இருந்து போகாமல் இருப்பதற்கு, செய்யாமல் இருப்பதற்கு வாழ்க்கையில மாணவர்களை கோழி குஞ்சு மாதிரி அரவணைச்சு கொண்டு அபூ ஹுரைரா மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அதுல முதலாவது இந்த 3 நோன்புன்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க வலகாத்தை லுஹா, நீங்க காலையில இந்த தொழுகையை தொழுங்க, இரவு வரையில உங்களுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்புண்டாங்க. உங்களுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பு. வலகாத்தை லுஹா, 2 ரகாத் லுஹா தொழுக. ஹதீஸுல் குத்ஸில சஹீஹாக வருது, யா இபாதி ஸல்லி அர்பஅன் மின் அவ்வலின் நஹார் அக்ஃபிக மின் ஆখিরিன் நஹார். நீங்க காலையில 4 ரகாத் லுஹா தொழுங்க, உங்களோட தேவைகள் எல்லாத்தையும்
நிறைவேற்றது என்ற பொறுப்பு என்ற ஹதீஸையும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்லிவிட்டு சொன்னாங்க. மூணாவது வன்முத்திர கபல அண்ணா வித்ர் தொழுகையை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. வித்ர் தொழுகை மாசத்துல 3 நாள் நோன்பு எங்களை பாவத்தை பாதுகாக்க 2 ரக்காத் துஹா தொழுகை அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உள்ளத்துல கூட்ட வித்ர் தொழுகை எங்களோட வாழ்க்கையில கடன் இல்லாம போக, பிரச்சனை இல்லாம போக, சோகம் இல்லாம போக, மன பிரச்சனைகள் இல்லாமல் ஆகிறதுக்கு இவ்வளவு அழகான ஆத்மீக பாருங்க. அன்பை உருவாகிய குருநாதர் ஆத்மீக வைத்தியர் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இவ்வளவு அழகான அமல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாணவர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க என்பதை பார்க்கணும். அதனால அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வயசு பைத்து கொண்டே இருக்குது. எப்ப மனுஷன் மூத்தாகும் தெரியா, அல்லது கியாமத்து நாள் வரும் தெரியா. இப்ப நிறைய பேர் கியாமத்தினால பேசுறான், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பேசுறான். அல்லாஹு அலம், நாங்க நினைச்சோமா இன்னைக்கு நாளைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வாரவும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய இல்முல இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியா, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியா. சொன்னாங்க நானும் கியாமத்து நாளும் இப்படி என்றான், நானும் கியாமத்து நாளும் இப்படி என்றான். இந்த 2 விரல நெருக்கமாக காட்டினாங்க. நான் பார்த்ததே கியாமத்துடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தே கியாமத்துடைய அடையாளம். நுபுவத் வந்து 1446 வருஷம் ஆயிட்டு, 1446 வருஷம் ஆயிட்டு. அதனால அருமையான சகோதரர்களே, சொல்றமா இன்னைக்கு நாளைக்கு கியாமத்து நாள் வாரன்னு நினைச்சுக்கலாம். ஆனா எங்களுக்கு கியாமத்து இருக்குது, எங்களுக்கு கியாமத் நாங்க மௌத்தாகவே இருக்குது. கியாமத்து நாள் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், அது வரும். அத வர யாரும் எதிர்பார்க்காங்க, யாரும் எதிர்பார்த்துட்டாங்க. கியாமத்து நாங்க இருக்கிற நேரம் வரணும், தஜ்ஜால் நாங்க இருக்கிற நேரம் வரணும். அந்த பித்னால இருந்து எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் பாதுகாக்கிறதுக்குரிய ஈமான் இல்ல. அதனால அருமையான சகோதரர்களே, கியாமத்து நாள் என்பது எங்கட கியாமத், எங்கட மௌத் எந்த நேரத்தை எப்ப வரும்னு தெரியா. ஒரு ஹஸ்ரத் மிம்பர்ல பயான் பண்றாரு, ஐனே மௌத்தாகிறார். இன்னொரு ஹஸ்ரத் சுஜூதுல தொழுது கொண்டிருக்கிறார் எங்கட நாட்டில, ஐனே அவர் வஃபாத்தாகிறார். இன்னொருத்தர் வாகனத்துல போறாரு, வாகனம் சைடுக்கு போகுது, ஐனே வஃபாத்தாகிறார். இன்னொரு புள்ள பவரு புள்ள அப்படியே படிச்சு கொண்டிருக்கிற நேரம் லெஞ்ச பிடிக்கிற, அப்படியே மௌத்தாகிற. எந்த நேரத்துல எந்த இடத்துல வரும்னு தெரியா. அதனால அருமையானவர்களே, கபர்ல, மஹ்ஷர்ல, சிராத்தில, மீசான்ல, ஹிசாபில கட்டங்கட்டமாக ஒவ்வொரு இடத்திலையும் எங்கட ரப்பு எங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அந்த ரப்புடைய நெருக்கத்தை, ரப்புடைய முஹப்பத்தை உள்ளத்துல நாங்க ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த தொழுகைகளை ரொம்ப பேருதலாக தொழக்கூடிய மனிதர்களாக மாறணும். சுபஹ் தொழுகை இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர்களாக, தொழுகைகள்ல ரொம்ப இன்பமானவர்களாக, சுன்னத் தொழுகைகள்ல ரொம்ப இன்பமானவர்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய வழி இந்த சுன்னத்தான தொழுகையை தவிர வேறொன்றுமே இல்லையா. இந்த சுன்னத்தான நபிலான தொழுகையை தவிர அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய வழி ஒன்றுமே இல்லை. அதனால அருமையானவர்களே, இந்த துஹாவுடைய தொழுகை ரொம்ப லேசான ஒரு தொழுகை. நாங்க பஜாருக்கு போறதுக்கு முதல்ல முஸல்லால 2 ரக்காத் தொழுதுட்டு போறது, நாங்க ஏதாவது வியாபாரத்துக்கு போறதுக்கு முதல்ல 2 ரக்காத் துஹா தொழுதுட்டு போறது, இது கஷ்டமான விஷயம் அல்ல. உள்ளத்தார ஒவ்வொரு மனிதனும் எடுத்தா இன்ஷா அல்லாஹ் யார் தொழுகையோட முஹப்பத்தோ அல்லாஹ் அவரோட முஹப்பத். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையோட முஹப்பத். நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் புகாரில, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உலு செய்தா 2 ரக்காத் தஹியத்துல் உலு தொழுவார். நபி அவங்க கனவுல கண்டாங்க, அவர் சுவர்க்கத்துல உலா வந்து கொண்டிருக்கிறார். சுவர்க்கத்துல தடமாறி கொண்டு அப்படியே காயா ஒவ்வொன்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபியை கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விஷயம், சுவர்க்கத்துல உள்ள கண்டர்? ஒன்றுமில்லை யா ரசூலல்லாஹ், 2 ரக்காத் துஹா, 2 ரக்காத் தஹியத்துல் உலு செஞ்சதுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுக. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதனிடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா கேள்வியை விட்டும் அல்லாஹ் முதலாவது கேட்கிறது தொழுகையை பத்தி தான். அந்த பாடத்துல பாசண்டா தான் ஏழைய பாடங்களை எடுக்கிறது, அந்த பாடத்துல முன்பின் ஆகிட்ட ஏழைய பாடங்களை எடுக்கிறதே இல்லை. அதனால ஒவ்வொரு மனிதனும் தொழுகையோட முஹப்பத்துள்ளவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய இறை பக்திய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று நாளைக்கு மறுமையில அந்த ரப்புடைய அன்பை ரஹ்மத்தை பெற்று நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்தருள்வாயா.
பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உள்ளத்தான உடம்பான ஈமானான யா அல்லாஹ் உன்னை விட்டு நாங்கள் ரொம்ப தூரமானவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிச்சு உள்ளத்தால் உன்னை விரும்பக்கூடியவர்களாக உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நீ 7 வானங்கள் 7 பூமிகளை படைச்சு அனைத்து ரிஸ்கையும் நமக்கு தந்து சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். அதிலும் யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாகவே இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் தொழுகையை கொண்டு உனக்கு நன்றி செலுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இன்னொரு அமல்களை கொண்டு யா அல்லாஹ் நன்றி செலுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். தௌபாவை கொண்டு யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்தவன் யா அல்லாஹ். எங்கள் ரிஸ்கை படைத்தவன் யா அல்லாஹ். எங்கள் ஆத்மா உன் கையில இருக்குது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் மர்மேல ரப்பே எங்களோட கோவிச்சிடாதே யா அல்லாஹ். ரப்பே எங்களோட கோவிச்சிடாதே யா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சு எங்களை தொழுகையை கொண்டு உன்னுடைய நெருக்கத்தை அடைஞ்சி நாளைக்கு மர்மேல உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். ரப்பே எங்கள் பாவங்களை மன்னிச்சு ரப்பே பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பையும் வெற்றியையும் சுதந்திரத்தையும் கொடுத்து முஸ்லிம்களை ஈமான்ல ஒன்று சேர்த்து யா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லாருக்கும் ஒற்றுமையை கொடுத்து முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். எங்கள் பாவங்களை மன்னிச்சு ஹுஸ்னுல் ஹாத்திமாவை நசீபாக்கி யா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.